தோட்டா வணக்கம். கோயம்புத்தூர்ல மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க 3 கைவர்கள். தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன மேடம்? அதாவது இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடே உருவான நம்ம ஜோக்கர் முதலமைச்சர் மதிப்புக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ட்ரம்பையே மிஞ்சிட்டாருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்பையே மிஞ்சிட்டாரு. இப்போ ஒரு அதிரடி பிரேக்கிங் நியூஸ், அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. இனிமே தமிழக பெண்கள்லாம் தன்னோட பாதுகாப்புக்காக துப்பாக்கி கத்தி எல்லாமே வச்சுக்கலாம், அவங்க தற்காப்புக்காக எது வேணா யூஸ் பண்ணலான்னு ஒரு அதிரடி பெண்களுக்கான ஃப்ரீ லைசன்ஸ். ஏன் அடுத்த 2026 அவங்களோட தேர்தல் அறிக்கையில ஒரு தமிழ் பெண்ணுக்கும் ஒரு துப்பாக்கி கொடுக்க போறாங்களாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் வரும் நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த ஒரு கேடு கெட்ட ஆட்சியில தமிழ் பெண்ணு பாரதியார் புதுமை பெண்ணுன்னு சொன்ன அந்த பாரதியார் இன்னைக்கு தூக்குல மாட்டி செத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு புதுமை பெண் இன்னைக்கு பதுங்கின பெண் ஆயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவோட இந்த 4.5 வருஷ கொடுங்கோல் ஆட்சியில இன்னைக்கு பதுங்கின பெண் ஆகி இன்னைக்கு நான் கேக்குறேன், இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினால எந்த அப்பா தான் பொண்ண காலேஜுக்கு அனுப்புவாங்க? எந்த அப்பா தான் பொண்ண வெளியில படிக்க அனுப்புவாங்க? எல்லா அப்பாக்களும் ஏற்கனவே பெண்களை முக்கியமா கிராமங்கள்ல ஒதுக்குப்புற இடங்கள்ல பெண்களை படிக்க அனுப்புறதுனால மேற்கொண்டு மேல் படிப்பு அனுப்புறதுனால 10 தடவை யோசிப்பாங்க, படிக்க அனுப்பணுமா கல்யாணமான்னு. அப்படி இருக்கையில இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு கேடு கெட்ட சம்பவம்னால எல்லா பெண்களோட வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சோ எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டு மேல் படிப்பு படிக்காம வெறி கொடுக்குற பிச்சை காசு 1000 ரூபாவை வாங்கிட்டு மாசம் மாசம் அந்த ஓசி பஸ், பொன்முடியோட ஓசி பஸ்ல போயிட்டு இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டிதான் தமிழக பெண்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இந்த சம்பவத்தினால. மேடம், இப்ப அந்த பெண் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக சேர்ந்த சில நபர்கள். அதை எப்படி பாக்குறீங்க? அந்த பொண்ணு நைட் அந்த டைமுக்கு போகணும்னு கேக்குறாங்க. அதாவது இத விட ஒரு படு கேவலமான கேடு கெட்ட விஷயம், நாக்குல நரம்பே இல்லாம யாரையா நீங்க பெண்களை இப்படி ஒரு வன்முறையா கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா நான் கேக்குறேன். இது 2026 we are in the 21st century, mind you, we are in the 21st century. ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு சாதனை படிச்சிருக்காங்க, ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் ஆறாங்க, ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ஆறாங்க, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆறாங்க, IAS ஆறாங்க, IPS ஆறாங்க. இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு உலகத்துல ஏன் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண்கள் புரட்சிகரமா பண்ணிருக்காங்க. மேடம், இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு நைட்டு 11:30 மணிக்கு காதலோட காருக்குள்ள அவங்க இருக்க வேண்டிய சூழல் எப்படி வருதுன்னு ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க. அந்த பொண்ணு மேல தப்பு பண்றாங்க மேடம். How dare you question the woman? This is 21st century. இது 21வது செஞ்சுரிங்க, 2025ல இருக்கோம். எப்படி ஒரு பெண்ணை இப்படி வன்முறையா பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? What rights you have to question a woman today? A woman is becoming a president of a country, a prime minister of a country, an IAS officer, an IPS officer, glorious woman, and she is making world level achievements. She is hitting Olympic records, chess records, she is breaking even men's records. இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான உலகத்துல எந்த உலகத்துலயா இருக்கீங்க நீங்களா? எந்த உலகத்துல இருக்கீங்க? இன்னும் என்ன 1900லயா இருக்கீங்க? ஓ, அப்ப அந்த 3 பேர் என்ன பொறுக்கிட்டு இருந்தாங்களா நான் கேக்குறேன். அந்த 3 பேர் என்ன பொறுக்கிட்டு இருந்தாங்களான்னு கேக்குறேன். இன்னும் வாயில வராத வார்த்தைலாம் வந்துருது. அதாவது இந்த ஒரு ஆட்சியில திமுகக்கு 3 இடத்துல கண்டம். CBIனா கண்டம், அந்த SIRனா கண்டம், இந்த சார்னா கண்டம். பல சார்கள் திமுக ஆட்சியில, திமுக ஆட்சி சார்களுக்கான ஆட்சி. இந்த திமுக ஆட்சியில பல சார்கள், பல சமூக விரோதிகள் குண்டர் சட்டத்திலையும் பல கேசுகள்லயும் உள்ள தலை பண்ண வேண்டிங்க. எப்படிங்க உலாத்துறாங்க? எப்படிங்க ஃப்ரீயா உலாத்துறாங்க?
அதாவது அவன் மைக் எடுத்து உங்க ஆட்சியை மட்டும் பேசினா, உங்க மந்திரிகளை மட்டும் பேசினா உடனே ஆக்ஷன் எடுத்து உள்ள தள்ளுறீங்க. மாரிதாஸ் அவரை உள்ள தள்ளினீங்க, எவ்வளவு பேரை உள்ள தள்ளினீங்க நான் கேக்குறேன். அதே மாதிரி இவங்களெல்லாம் உள்ள தள்ளறதுக்கு என்ன அருகதை இல்லை உங்களுக்கு? உங்க ஆட்சி அதிகாரத்துல தானே இருக்க போலீஸ். இன்னைக்கு காவல்துறை கேவலத்துறையா ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. இல்ல மேடம், இந்த ஒரு பொண்ணுக்கு நடந்ததை வச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தை நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது சரியா மேடம்? ஓ, அப்போ இந்த ஒரு பொண்ணுக்கு நடந்ததுதான் பல பெண்களோட பிரதிபலிப்புன்னு நான் சொல்லுவேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நான் கேக்குறேன், இது கூட வெளியில நடந்தது. அது கூட ஒத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு மாநகராட்சி. சரி, கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஒரு பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகமா இருந்தது. இன்னைக்கு அவன் காரி துப்புறபடி ஆயிடுச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்காக. அதாவது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல அத பத்தி அதுல அந்த பையனும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. வேற ஒரு மூணாவது நபருக்கு அங்க என்ன வேலை? அவருக்கு எப்படி என்ட்ரி கிடைச்சது? எப்படி ஒரு மூணாவது நபர் ஞானசேகரன் அவர்கள் இன்னைக்கு எப்படி உள்ள நுழைஞ்சாங்க? செக்யூரிட்டி எங்க போச்சு? அந்த பல்கலைக்கழகத்தோட எல்லா மேல் அதிகாரிகளும் ரிசைன் பண்ணிருக்கணும். They should be fired. They should be fired from the position for this rape case. So இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல கூட சேஃப்டி இல்லையே. அதுல வேற அந்த ஞானசேகரன் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு 30 years லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இது நீதியா? இது நீதியா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, நாரி போன டப்பா ஸ்டாலின் அவர்களே, இது நீதியா? இது நீதியா? இது தமிழ் பெண்களுக்கு இயக்கப்படுற அநீதி. It's an injustice on all Tamil women. வேற என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. ஓ, சோ இன்னைக்கு முதல் பெண்கள் பலாத்காரம் செய்யப்படணும், நிர்வாணம் ஆக்கப்படணும், 4-5 மணி நேரம் கொடூரத்துக்கு அவங்க ஆளாக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த நேரத்தை நினைச்சு வாழ்க்கை முழுக்க அவங்க செதஞ்சு போனோம். இவ்வளோ ஆகி அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்கள என்கவுண்டர் பண்றீங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, அது நாடகம் போடுவீங்க. இந்த கரூர் சம்பவத்துல கிளைமேக்ஸ்ல வந்த மாதிரி நீங்க பெரிய நாடகம் போடுவீங்க. அதுதான் நாங்க நீதின்னு ஒத்துக்கணுமா நான் கேக்குறேன். இதுதான் ஒரு முதலமைச்சரா ஒரு அப்பாவா நீங்க பண்ற நீதியான்னு நான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு அப்பா தமிழக பெண்களுக்கு தேவையா? We don't need this kind of atrocity from the government. We are not paying you. We have not elected you as a chief minister to be suffering all this. இந்த அட்ராசிட்டிக்காகவா நாங்க உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினோம்? இதுவா டெமோக்ரஸி நான் கேக்குறேன். இதுல வேற ஞானசேகரன் மட்டும்தானே அரெஸ்ட் பண்ணீங்க. அதாவது ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு பழமொழி. அதாவது யாரு தூது செல்ல போனானோ அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. அதுவா நியாயம்? யார் அந்த சார்? Who is the real black sheep? Where is the real black sheep? Where is the real culprit? எங்க போனாரு? ஏன் இன்னும் அவரை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரல? அதுக்கு வக்கில்லையா உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களே? அதுக்கு வக்கில்லாத நீங்க ஸ்டாலின் அப்பான்னு எந்த ஒரு இடத்துலயும் இனிமே நீங்க மார்க்கெட்டிங் பண்ண உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை. அதை மீறி பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் கொந்தளிச்சு எழுந்து உங்களை தமிழ்நாட்டை விட்டு மட்டும் இல்ல இந்தியாவை விட்டு வெளியே தீருவாங்க. ஜாகிரதை, தெரிஞ்சுக்கோங்க.